அகண்டா பார்ட் 2 சைனாவை சேர்ந்த இந்த ராணுவ அதிகாரியும் இந்த முன்னாள் ராணுவ அதிகாரியும் சேர்ந்து இந்தியாவை அழிக்கணும்னா இந்திய மக்களோட தன்னம்பிக்கை தைரியத்துக்கு காரணமான அவங்களோட கடவுள் நம்பிக்கையை முதல்ல அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கடப்பாவோட கலெக்டர் பிஎம்மோட ப்ரோக்ராமில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்பவே அவசரமாக வந்து பிஎம்மோட செக்ரட்டரி கிட்ட சொல்கிறாரு. உடனே இவங்க 1 ஹவரில் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அது ஒருத்தரால் தான் முடியும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட என்ட்ரி அந்த தொகுதி எம்எல்ஏவான இவர் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் அடித்து துவச்சி துவம்சம் பண்ணி அங்கே இருக்கிற கஞ்சா ஃபேக்டரியை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. பிஎம்முக்கு இதுலேருந்து பிரச்சனையெல்லாம் சரி பண்ணது இவர் தான் தெரிஞ்சதும் பிஎம்ஏ நேரில் வந்து இவர் சந்தித்து பாராட்டுறாரு. இவரோட மகள் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட மென்டர் தான் நம்ம ஹீரோயின். இவங்க தன்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து இவங்களையும் ஊரில் இருக்கிற இவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இவங்க 2 பேரும் இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறாங்க. இவரோட மனைவி இறந்துட்டாங்க. இவர் தனியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, இவங்களுக்குள்ள லவ் டூயிட்டு மேரேஜ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பர்த்டே செலிப்ரேஷனில் ஒரே ஒரு சாங் மட்டும்தான். மறுநாள் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் இவங்க இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவரான இவர் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுற கும்பமேளாவில் மக்கள் முங்குற கங்கையில் வைரஸை கலந்து விட்டுறாங்க. இதனால் பல பேர் மூக்கில் ரத்தம் வந்து மயங்கி வராங்க. நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. இந்த விஷயம் பிஎம்முக்கு தெரிஞ்சதும் அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு உண்மையிலே கடவுளும் ஒருத்தர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் பேசுவோம். கும்பமேளாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் இவர் பேசுறதை வீட்டிலேருந்து டிவியில் பார்க்குற மக்களும் கடவுளே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. எல்லா கோயில்களையும் எடுத்து மூடிடுறாங்க. இவங்க இந்த வைரஸுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்திய ராணுவ வீரர்களுக்காக சமீபத்திலே இவங்க உருவாக்கின உடல் எதிர்ப்பு சக்தி மருந்து இந்த வைரஸை முற்றிலும் அழிச்சிருது அப்படின்ட்டு இவங்க சோதனையிலே தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிற வில்ல இவங்களே இவங்க டீமில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுறான். இவங்க சாகிற நேரத்தில் இவங்க கண்டுபிடிச்ச அந்த மருந்தை இவங்ககிட்ட கொடுத்து இவங்களை அங்கிருந்து தப்பிச்சு போக வைக்கிறாங்க. அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டு இவங்க ஓடவும் வில்லனோட ஆட்களை இவங்க துரத்தி வந்து தாக்கவும் அந்த நேரத்தில் இந்த படத்தோட மெயின் ஹீரோ தவத்துலேருந்து வெளியே வந்து இவங்க எல்லாரும் விதவிதமாக அடித்து சாகடிச்சு கும்பலாக தூக்கி வீசுறாரு. இதுக்கப்புறம் இவங்க சார்பாக ஒரு மந்திரவாதி வருவோம். அவனே நம்ம ஹீரோ தூக்கி போட்டு தம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இந்த சமயத்தில் இவரோட அம்மா இறந்து போகவும் அங்கே எல்லாரும் இவர் கொல்லி வைக்க வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இவரால் கொல்லி வைக்க உடனே போக முடியாது அப்படின்ட்டு இவரோட உருவத்தில் சிவபெருமானே போய் கொல்லி வைக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் நம்பாதே இவங்க, நான் கைலாயத்தை காலி பண்ணுறேன்ட்டு இங்கே பீரங்கிகளை ரெடி பண்ணுவோம். நம்ம ஹீரோ இவங்களையும் முடிச்சு விட்டுறாரு. இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம ஹீரோ இவங்களையும் இவங்ககிட்ட இருக்கிற வேக்சினையும் பாதுகாப்பாக கொண்டு போய் இவங்ககிட்ட ஒப்படைக்குவோம். இவங்களும் அந்த வேக்சினை பன்மடங்காக உருவாக்கி மக்களை காப்பாற்றிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கிற இவர்கிட்ட கடவுள் இருக்காரு அப்படிங்கிற உண்மையை நீயே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்ட்டு இவர் கிளம்புறாரு. இதோட இந்த படம் முடியுது.